இது வந்து பம்பை மேளம், பாட்டு பாடிட்டே வாசிப்பாங்க. தென் மாவட்டங்களில் இந்த பம்பை மேளத்தை பெரிய அளவில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது வந்து திருச்சி, சேலம், கரூர் இந்த மாதிரியான பகுதிகளில் தான் அதிகமாக பார்க்க முடியும். சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள்லையும் பார்க்க முடியும். இதை வந்து முறையாக தென் மாவட்டத்தில் இசக்கியம்மனுக்கு பாடுறாங்க. தூத்துக்குடி அண்ணா நகரில் இருக்கிற ஒரு தசரா குழுவிலிருந்து நம்ம குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் கொடியேற அன்னைக்கு கரெக்டாக மாலை போடுவாங்க எல்லாரும். அன்னைக்கு இந்த பம்பை மேளத்தை இவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து திருச்சியிலேருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் இருக்கிற இசக்கியம்மனோட வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனாலும் பம்பை அழகாக வாசிக்கிறாங்க. அதுக்கேற்றப்ப இசக்கியம்மனும் இறங்கி வந்து ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு தென் மாவட்டத்திலே முறையாக அந்த அண்ணா நகர் தசரா குழுவில் இருந்து தான் அந்த பம்பையை ஏற்பாடு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த பம்பையை வேற எங்கேயுமே பெரும்பாலும் வாசிக்கவே மாட்டாங்க. உங்கள் ஊரில் நடக்கிற திருவிழாக்களோட வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் வரணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள்.